ஐயா, சுவாமி கூட நீங்க சன்னித்திரை வீட்ல இருக்கிற வரைக்கும், சுவாமி வந்து காய்ச்சாத பால சொம்புல குடுத்துருக்காரு. நீங்க குடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல. ஆனா, நீங்க தனியா இருக்கும்போது அதே பால குடிச்சிருக்கீங்க. வயிற்றுப்போக்கு நடந்திருக்கு. சுவாமி மறுபடியும் வந்த பிறகு கேட்டிருக்காரு. அந்த சம்பவங்கள கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அந்த காலகட்டத்தில வந்து இது எப்ப நான் 1986ன்னு நெனைக்கிறேன். மாதம் ஒரு 3 நாள் எங்கேயாவது போய் தனியா இருந்துட்டு வான்னு சொல்லுவாரு சுவாமி. எங்கேயாவது போய் தனியா இருந்துரு. ஒரு ஆனந்தர பிரதேசம். எங்கேயாவது ஒரு தனிமையா மனித நடமாட்டமே இல்லாத, சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்துல போய் இருந்துட்டு வாம்பாரு. அந்த சமயத்தில நான் வந்து ஒரு ஒரு 1 வார காலம் சாமிட்ட இருந்தேன். எங்க திருவண்ணாமலையில 1 வார காலம். அப்ப சாமி இத சொல்லும்போது 1 வார காலம் சாமிட்ட இருக்கும்போது இந்த சொற்கள்லாம் சாமி சொல்லியிருந்தது. அப்ப சாமிகிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் காலையில வந்து ஒரு பால்காரன் வருவான். வந்து ஒரு 1/4 லிட்டர் பால வந்து சாமி ஒரு அலுமினிய பாத்திரம் வச்சிருப்பாரு. அதில ஊத்திட்டு போவான். சாமி அதத்தான் ஆகாரமா எடுத்துக்கிட்டாரு. வேற எதையுமே ஆகாரமா எடுத்துக்கிறது இல்ல அப்ப. அப்ப காலையில நான் போயிருக்கேன். பால்காரன் வந்திருக்கான். கதவ தட்டுறான். சாமி பாத்திரத்த எடுத்துட்டு வெளிய வர்றாரு. என்னையும் நீ வான்னு சொல்லி கூட்டு போறாரு. வெளிய வந்தா சாமி கேட்குறாரு, "உனக்கு ரா மில்க் குடிச்சு பழக்கம் இருக்கா? பச்சை பால் குடிச்சு பழக்கம் இருக்கான்னு?" கேட்குறாரு. "இல்ல சாமி, இது வரைக்கும் காய்ச்சின பால் பாயில்டு மில்க்கு தான் நான் குடிச்சு பழகியிருக்கேனே தவிர்த்து, காய்ச்சாத பாலை நான் குடிச்சு பழகல சாமி. பச்சை பாலை குடிச்சு பழகல சாமின்னு" சொன்னோன்னே, இன்னைக்கிலேருந்து நீ அத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு 1/4 லிட்டர் ஊத்துங்கன்னு சொல்லி 1/2 லிட்டர் பாலை வாங்குவாரு. 1/2 லிட்டர் பாலை வாங்கிட்டு போயிட்டு, உள்ளே போய் அவர் சிரட்டையில் கொஞ்சம் என் டம்ளரில் அங்கே உள்ள இந்த இண்டியன்லையும் இதில் டம்ளர் வச்சுருப்பாரு. அந்த டம்ளரில் கொஞ்சம் ஊற்ற, எந்த அளவுக்கு அதில் ஊற்றுறாரோ அந்த அளவுக்கு எனக்கு சரியாக ஆளுக்கு 1/4 லிட்டர் 1/4 லிட்டர் குடிக்கிற மாதிரி குடித்தாச்சு. குடித்தா அப்படி ஒரு டேஸ்ட்டு. பசும்பால் அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ மணமாக இருந்தது. அப்புறம் எதுவும் சாப்பிட்ணுன்னே தோணல. சாமியோட நான் 1 வாரம் இருக்கேன். சன்னிதிரி வீட்டிலே தங்கியிருக்கேன் அப்போ. ஸோ அந்த பசும்பாலை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஆகாரம் கிடையாது. 1 வாரம் ஆச்சு. அப்புறம் சாமி விட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் மாதம் அந்த 3 நாள் எங்கேயாவது போகணும்ல. அதனால என்ன பண்ணேன், திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலைன்னு மேலே ஒரு மலை கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே சிறுமலை புதூர்னு போயிட்டிங்கன்னா அங்கே வெறும் எஸ்டேட் தான் இருக்கும். அங்கே ஒரு பாழடைஞ்ச ஒரு அய்யனார் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கம் யாருமே வரமாட்டாங்க. பயந்து போய் வரமாட்டாங்க. ஸோ அந்த கோயிலில் உள்ள ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் போய் படுத்துக்குவேன் நான். பகலெல்லாம் வெளியே உட்காந்துருப்பேன். சுற்றி வனாந்தரங்கள் தான். துஷ்ட மிருகங்கள் எதுவுமே அங்கே கிடையாது. வந்தால் பாம்பு வரும். மற்ற மிருகங்கள் எதுவும் கிடையாது. கரடி 1, 2 இருக்கும்பாங்க. கரடி அது உள்காட்டில் தான் இருக்கும்பாங்க. இங்கே வரைக்கும் வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் இப்போ ஆகாரத்துக்கு புதூர் வரைக்கும் நடந்து போய் தான் சாப்பிட போனோம். நான் புதூரை தாண்டி 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன் நான், அந்த கோயில் இருக்கிறது. அதனால் வர வழியிலேயே புதூர் கிராமத்தில் சொல்லிட்டு எனக்கு தினமும் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் எனக்கு வாங்கிட்டு வந்துடணும். பசும்பால் எனக்கு காய்ச்சாத பாலை கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஒருத்தன் சொல்லி ஏற்பாடு பண்ணி பணம் கொடுத்துட்டு வந்துடுவேன். அவன் தினமும் ஒரு முதல் நாள் கொண்டு வந்து கொடுத்தான். குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் குடித்த ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா, ஐயோடா, டயரியா 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 அப்படியே லூஸ் மோஷன் போச்சு போச்சு போச்சு. தாங்க முடியல. அது செரிமானமே பண்ண முடியல. என்ன செய்யறதுனே தெரியல. 2 நாள் இப்படியே போச்சு. தண்ணியை குடிக்க வேண்டியது, இப்படியே போக வேண்டியது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் தடுமாறி இறங்கி ஊர் வந்து சேர்ந்தேன். ஊர் வந்து சேர்ந்த உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி ஒரு 6 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றினாங்க. 6 பாட்டில் குளுக்கோஸை ஏற்றிட்டு அப்புறம் தான் உடம்பு கொஞ்சம் உடம்பு ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு மறு மாதம் சாமி பார்க்குறதுக்காக போனேன். சாமியை பார்க்க போனால் சாமி கேட்ட முதல் கேள்வி தான், அவார் யூ நவ்ன்னு கேட்டார். எப்படி இருக்க இப்போன்னு கேட்டார். இப்போ நல்லா இருக்கேன் சாமி. அப்போ தான் ரொம்ப இதாகிடுச்சு சாமி. இந்த மாதிரி பச்சை பாலை குடிச்சிட்டு ஒரே டயரியா போச்சு சாமி. 3-4 நாள் ரொம்ப சிரமப்பட்ட சாமி. ஹாஸ்பிட்டல்லாம் 2 நாள் இருந்துட்டு வந்தேன் சாமி அப்படின்னு. சாமி சிரிச்சார். அப்படி சிரிச்சார். பார்சாரதி, ஹியர் யூ கேன் டேக் எனிதிங் பிஃபோர் எனிதிங் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் திஸ் பெகர். இந்த பிச்சைக்காரன் கையிலேருந்து நீ எதனாலும் வாங்கி சாப்பிடலாம். மை ஃபாதர் வில் சி நத்திங் வில் ஹேப்பன் டு யூ. எங்கள் அப்பா பார்த்துக்குவார். உனக்கு ஒன்றும் நடக்காத மாதிரி பார்த்துக்குவார். பட் இன் த அவுட் சைடு யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஆனால் வெளியே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒன்று தான், ஆஹா, அப்போ நம்ம குடித்தது வந்து வேற, வெளியே குடிக்கிறது வந்து வேற.
வெளியே குடிக்கிறதுங்கிறது அது வேற என்னென்னா அந்த அத்தனை உலகியல் விஷயங்களும் அதில் கிடக்கும். இதில் வந்து வெறும் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சாமி கைப்பட கொடுக்குறாருல, இது பிரசாதம். பிரசாதம் ஒரு நாளும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு இடையூறு விளைவிக்காது. வெளியே சாப்பிட்றது பசிக்கு சாப்பிட்றது, அது எல்லா விதமான இடையூறும் பண்ணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வெளியே சாப்பிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்ல ஹோட்டலில் பார்த்தா சாப்பிட்றது. வீட்டில் சாப்பிட்றது என்ன வச்சாலும் சாப்பிட்றலாம். வெளியே சாப்பிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவேன். ஆனால் நல்ல பாடம் அது, நல்ல பாடம். அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன நடக்கும், பிரசாதத்தினுடைய ஒரு வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வாங்கி சாப்பிட்டா அது பிரசாதம்.